அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 30/6/2017 ஆகிய இன்றைய தினம் நடந்தது என்னவென்று பார்த்தோம் என்றால், பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சி நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் என்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாடலுடன் ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சியில் காலையில் எழுந்தவுடன் அனைவரும் அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது, காலையில் எழும்பாமல் நித்திரை கொண்டிருக்கும் ஓவியாவுக்கு சுகஈனம், வருத்தம், காய்ச்சல் என்று இன்றைய தின நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. அதற்கு மருந்து கொடுக்குமாறு ஆர்த்தியும் காயத்ரி ரகுராமும் ஜூலியின் உதவியை நாடுகின்றார்கள். ஜூலியாவும் அங்கு சென்று மருந்துகளை எடுத்துக்கொண்டு வந்து அந்த மருந்தை பாலுடன் கலந்து கொடுப்போம் என்று கூறுகின்றார். அதற்கு ஆர்த்தி கூறுகின்றார், இல்லை அந்த மருந்தை கொடுக்க வேண்டாம். காயத்ரி ராமன் கூறுகின்றார், இல்லை இந்த மருந்தை கொடுக்க வேண்டாம் என்று அனைத்தையும் திருத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கே மருந்து எது என்று தெரிந்திருந்தால் அதை அவர்களே கொடுத்திருக்கலாம் தான், ஏன் எதற்காக ஜூலியாவின் உதவியை நாடினார்கள் என்று பார்வையாளர்களுக்கு கோபம் அதிகரிக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஓவியா அவர்களும் மேக்கப் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருக்கும் கேமராவுடன் காதல் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் காட்சிகள் மிகவும் அழகாக அமைந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் கஞ்சா கருப்பு அவர்களும் பி வாசு அவர்களுடைய மகனும் அனைவரும் சேர்ந்து அஜித்குமார் அவர்களுடைய வாலி திரைப்படம் எவ்வாறு அமைந்தது, அந்த திரைப்படத்தில் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் எவ்வாறு தன்னுடைய கரியரை ஆரம்பித்தார் என்று அழகாக கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து கஞ்சா கருப்பு அவர்கள் பெண்கள் மேக்கப் செய்து கொண்டிருப்பதை கலாய்த்து காமெடியாக பேசிக் கொண்டிருக்கின்றார். இது இவ்வாறே நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஜூலியானா அவர்கள் தவறான முறையில் பிரபஞ்சம் அடைந்தவர் என்று காயத்ரி ரகுராம் அவர்களும் நமிதா அவர்களும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஜூலியானா அவர்கள் தன்னை பற்றி பெருமையாக பரணி அவர்களிடம் கூறிக்கொண்டிருக்கின்றார். இப்படியே அனைத்து புகைப்படங்களும் யாருடைய புகைப்படங்கள் என்று தொலைக்காட்சியில் காண்பிக்கப்படும் நேரம் வருகின்றது. அந்த நேரத்தில் அந்த புகைப்படங்கள் காண்பிக்கும் பொழுது இது என்னுடைய புகைப்படம், இது அவருடைய புகைப்படங்கள் என்று அனைவரும் அடையாளம் கண்டு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இன்னுமோர் கடதாசி வைக்கப்படுகின்றது. அந்த கடிதத்தில் இன்றைய தினம் விருது வழங்க இருப்பதாகவும் அந்த விருதை சிநேகன் அவர்கள் தன் மனதுக்கு உகந்தவர்களுக்கு கொடுக்கலாம் என்ற அதிகாரம் வழங்கப்படுகின்றது. முன்னால் இருக்கும் கார்டனில் அந்த விருதுகள் வழங்கப்படுகின்றது. யார் கடின உழைப்பாளி, யார் உழைக்காமல் இருக்கின்றார், யார் சுத்தமானவர், யார் சுத்தமற்றவர், யார் உண்மையானவர், யார் உண்மையற்றவர் என்று அந்த விருதுகள் வழங்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து பரணி அவர்கள் தான் உண்மையற்றவன் என்று வழங்கப்பட்ட விருது தவறானது என்று கணேஷ் அவர்களிடம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கணேஷ் அவர்கள் அதற்கான பதிலையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். தலைவராக நீ இருந்தாலும் இதைத்தான் செய்திருக்க வேண்டும் என்று விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அந்த டீமில் இருக்கும் அனைவரும் ஜூலியானா அவர்களையும் பரணி அவர்களையும் ஒதுக்கி வைக்க தொடங்குகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. இன்றைய தினம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த பிரச்சனைகளை தீர்க்கப் போகின்றாரா இல்லையா, என்ன நடக்க இருக்கின்றது, எப்படி செல்ல இருக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மற்றும் இதுபோன்ற ரிவ்யூ வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.